நாம் கேட்கிற காரியங்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. இந்த வருடத்திலே நாம் கேட்ட ஏதாயிலும் காரியங்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்குமானால் அதற்கு ஒரு காரணம் தான் இருக்கலாம், இன்னும் நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணவில்லை. அல்லேலூயா. இல்ல, நான் பரிசுத்தமாய் தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்த நம்மிலே காணப்படும் போது நாம் கேட்டதற்கு மேலாக ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மாசம் முழுவதும் சாப்பிடுங்க. ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் முழுவதும் சாப்பிடுங்க. அப்பா, ஒரு மாசம் முழுவதும் 20 லட்சம் ஜனங்களுக்கு எங்க போய் ஆடு வாங்குறது, மாடு வாங்குறது, கோழி வாங்குறது கிடைக்குமா? கிடைக்காது. அது ஒரே இடத்துல கிடைக்கணும், ஒரே நாள் கிடைக்கணும். ஒரு குடும்பத்துக்கு இந்த வாரம், அடுத்த குடும்பத்துக்கு அடுத்த வாரம் அப்படியெல்லாம் போட முடியாது. இந்த 20 லட்சம் ஜனங்களுக்கும் இறைச்சி கொடுக்கணும். அப்ப எங்க இருந்து கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா கொடுத்தார். சொல்றாரு, ஒரு நாள் 2 நாள் இல்ல, எவ்வளவு நாள் கொடுப்பேன்? மூச்சு முட்டை கொடுப்பேன். நீங்க மூச்சு முட்டை சாப்பிடுற அளவுக்கு கொடுப்பேன். ஆமா, அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்கிற காரியங்களை நமக்கு ஆண்டவர் திருப்தியாக கொடுப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹல்லேலூயா. இறைச்சி கேட்ட போது எங்களுக்கு ஒரு நாள் வேண்டும்னு கேட்கல, 10 நாள் வேணும்னு கேட்கல, இறைச்சி வேணும்னு தான் கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் யோசித்தாரு, ஒரு நாள் கொடுத்துட்டா அடுத்த நாள் என்ன போயிருவாங்க, கொஞ்சம் ஏமாந்து போயிருவாங்களே. ஐயோ, ஒரு நாள். ஆனா இவங்க போதும் போதும் இனி இறைச்சியே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு என்ன கொடுக்கணும், இவங்களுக்கு இறைச்சி கொடுக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணாரு. அல்லேலூயா. ஆனா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டாரு, அதுதான் நீங்கள் உங்களை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த வருடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்டதை ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பார், கொஞ்சமாக இல்ல, அதிகமாய் கொடுப்பார். அதற்கு நம்மிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா.